பிள்ளைகளா கொஞ்சம் கவனமா கேளுங்க. நம்ம எல்லாருக்கும் தினமும் 24 மணி நேரம் தான் கிடைக்குது. ஆனா, ஏன் சில பேர் ரொம்ப நல்லா படிக்கிறாங்க, சில பேருக்கு நேரம் போதலும் தோணுது. அது எல்லாம் நேர மேலாண்மை காரணம் தான். நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நேரம் குறைவா இல்ல. நாம அத எப்படி பயன்படுத்துறோம் என்பது தான் முக்கியம். உதாரணம் சொல்லட்டுமா? ஒரு நாள்ல 1 மணி நேரம் கூட கவனமா படிச்சா அது போதுமா? போதும். ஆனா, அந்த 1 மணி நேரத்துல பாதி நேரம் மொபைல் பார்த்தா அதுக்கு என்ன பயன்? அதனால என்ன பண்ணணும்? முதல்ல ஒரு சின்ன திட்டம் போடுங்க. இன்று என்ன படிக்கணும்னு முன்னாடியே முடிவு பண்ணுங்க. பெரிய பாடத்தை பார்த்து பயப்படாதீங்க. அதை சின்ன சின்ன பாகங்களா பிரிச்சு படிங்க. 25 டூ 30 நிமிஷம் கவனமா படிங்க. அப்புறம் 5 நிமிஷம் ஓய்வெடுக்கலாம். அது உங்க மனசுக்கு ரொம்ப உதவும். படிக்கிற நேரத்துல மொபைல கொஞ்சம் தள்ளி வைங்க. அதுதான் அதிகமா நேரத்தை வீணாக்குறது. முக்கியமா தினமும் ஒரே நேரத்துல படிக்க முயற்சி பண்ணுங்க. அது ஒரு நல்ல பழக்கமா மாறிடும். நீங்க நினைச்சுக்கோங்க, நான் நேரத்தை கட்டுப்படுத்தணும், இல்லைன்னா நேரம் என்னை கட்டுப்படுத்தும். படிப்பு என்பது ஒரு சுமை இல்ல. அது உங்க கனவுகளுக்கான பாதை. அதனால இப்ப இருந்தே ஒரு முடிவெடுக்கலாம். நேரத்தை மதிப்போம், நம்ம வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கை வைங்க. சரியான நேர மேலாண்மை இருந்தா நீங்க எந்த இலக்கையும் அடைய முடியும். நன்றி. இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, கீழ உள்ள பெல் பட்டனை அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனா வரும்.